இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். இன்றைய நாளை கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிற காரியம், அது தாமதிப்பதில்லை. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை, அது தாமதிப்பதில்லை. எனக்கு பிரியமானவர்கள், என் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னார், அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது தாமதிப்பதில்லை. நம்முடைய பார்வையிலே அது தாமதிப்பது போல தோன்றினாலும், நம்முடைய பார்வையிலே அது தாமதிப்பது போல தோன்றினாலும் அது தாமதிப்பதில்லை. எப்போது தாமதிப்பதில்லை? ஆண்டவருடைய நேரத்துக்கு அப்பால் அது தாமதிப்பதில்லை. நமக்கு அது தாமதிப்பது போல் தோன்றினாலும் ஆண்டவருடைய நேரத்திலே, ஆண்டவர் நமக்கு சொன்ன நேரத்திலே அது நிச்சயமாக நிறைவேறும். அது தாமதிப்பதில்லை. ஆண்டவர் குறித்த நேரத்திலே அது நிறைவேறும். நமக்கு சில வேளைகளிலே ஆண்டவர் சொன்ன காரியம் தாமதிப்பது போல தோன்றினாலும் ஆண்டவருடைய நேரத்திலே அது நிச்சயமாக நடைபெறும். Our God is the God of process. நம்முடைய தேவன் எங்களை படிமுறையாக அல்லது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடத்துகிறவன். பிசாசு அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் இன்ஸ்டன்டாக நமக்கு காரியங்களை கொடுக்கிறவன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. மத்தேயு 4:8, ஆண்டவரை அவன் சோதித்த போது சொன்ன காரியம், மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு தருவேன். அவன் உடனடியாக ஒரு நொடி பொழுதிலே சகல ராஜ்யத்தின் மகிமையும் காட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு செய்கிற காரியம் இன்ஸ்டன்டாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பது. அது நமக்கு நிலைத்து நிற்கிற ஆசீர்வாதமா இருக்காது. அவன் கொல்லவும் திருடவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆனால் நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிற பாதை அது மிகவும் ஆசீர்வாதமானது. படிமுறையாக ஒரு ப்ராசஸ்க்கு கூடாக நம்மை அவர் நடத்தி செல்கிற தேவனாயிருக்கிறார். எரேமியா 29:11 படியாக சொல்கிறது. எரேமியா chapter 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நமக்கு ஹோப்பை கொடுக்கிற நினைவுகள், நம்மளுக்கு ஆசீர்வாதமான எதிர்காலத்தை கொடுக்கிற நினைவுகளாக கர்த்தருடைய நினைவுகள் இருக்கிறது. அதற்கூடாக அவர் நம்மை நடத்தி செல்கிறார். ஆனால் பிசாசு செய்கிற காரியம் நமக்கு ஒரு நொடி பொழுதிலே அல்லது ஓவர் நைட் சக்சஸை தந்து நம்மை அழிவின் பாதையிலே அவர் நம்மை நடத்தி செல்கிறார். சமீபத்திலே ஒரு பிரபல பாடகியுடைய சின்ன ஒரு கிளிப்பை நான் பார்த்தேன். அவர் முதலாவதாக சுவிசேஷம் பாடகியாக இருந்திருக்கிறார். அதில் அவருக்கு எந்த ஆசீர்வாதம் அவர் எதிர்பார்த்த காரியங்கள் கிடைக்கவில்லை. அவர் சொல்லுகிற காரியம், ஐ சோல்ட் மை சோல் டு சேட்டன், என்னுடைய ஆத்மாவை நான் பிசாசுக்கு விட்டு கொடுத்தேன். அவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்போது பதிலாக அவன் நம்முடைய ஆத்மாவை அவனுக்காக எடுத்துக்கொள்கிறார். அவன் ஓப்பனாக இந்த காரியத்தை சொல்லுகிறார், என்னுடைய ஆத்மாவை நான் பிசாசுக்கு விட்டு போட்டேன். அநேக செலிபிரிட்டிஸ் இப்படியாக தன்னுடைய ஆத்மாவை பிசாசுக்கு விட்டு போட்டவர்கள் ஆயிருக்கிறார்கள். அதனால் தான் தேவன் சொல்லுகிறார், ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய ஆத்மாவை அவன் இழந்து போனால் அவனுக்கு அதனால் லாபம் என்ன? எனக்கு பிரியமானவர்கள், கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதை ஆசீர்வாதமான பாதை. அது தாமதித்தாலும், நம்முடைய பார்வையிலே தாமதிப்பது போல தோன்றினாலும் அதற்கு காத்திருங்கள். கர்த்தருடைய நேரத்திலே அது நிச்சயமாக நிறைவேறும். ஆண்டவர் செய்கிற காரியம், ஆண்டவர் முதலாவதாக நம்முடைய கடைசி காரியத்தை காட்டி விடுவார். யோசேப்புடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கும்போது அவர் கடைசி காரியத்தை தரிசனம் மூலமாக காட்டிவிட்டார். ஆனால் அவன் செல்ல போகிற அந்த ப்ரோசஸை ஆண்டவர் அவர் காட்டவில்லை. தாவீதுடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கும்போது 1 சாமுவேல் 16:3 படியாக சொல்கிறது. 1 சாமுவேல் 16:13, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பி எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ராஜாவாக சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ணினார். 2 சாமுவேல் 5:12 படியாக சொல்கிறது. 2 சாமுவேல் 5:12, கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் நிமித்தம்
தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்த போது. அங்கே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவன் ராஜாவாக சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ணினார். 2 சாமுவேல் 5:12 வரும்போதுதான் தாவீது உணர்ந்து கொண்டார், தன்னை ஆண்டவர் முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக மாற்றி வைத்திருக்கிறது. ஆங்கிலத்திலே வாசிக்க விரும்புகிறேன், மிகவும் அழகாக இருக்கிறது. David perceived that the Lord had established him king over Israel. David perceived that the Lord had established him king over Israel. May God establish you. May God establish you. May God establish me. கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துவாராக. அவர் என்ன சொன்னாரோ, எதற்காக அவர் அபிஷேகம் பண்ணினாரோ, அந்த காரியத்தின் ப்ரோசஸ் எல்லாம் முடித்து நம்மை அவர் ஸ்திரப்படுத்துவாராக. தன்னை தமிழில் சொல்லப்பட்டிருக்க இஸ்ரவேல் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய தினமாகிய இஸ்ரவேல் நிமித்தம் தன் ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று அவன் கண்டபோது, he perceived that the Lord had established him. அப்படியாக ஆண்டவருடைய படிமுறையை நாங்கள் தாவீதுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடிகிறது. எனக்கு பிரியமானவர்களை, கர்த்தர் அவர் God is the God of process. Our God is the God of process. அவர் overnight success நமக்கு கொடுப்பதில்லை. சில சமயங்களில் யோவானுடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கும்போது அவன் தன்னை இஸ்ரவேலுக்கு காண்பிக்கும் மட்டும் வனாந்திரத்தில் இருந்தார். நமக்கு ஒருவேளை அவனுடைய வனாந்திர வாழ்க்கை தெரியாம இருந்திருக்கலாம். வனாந்திரத்தில் அவனுக்கு ஆண்டவர் பயிற்சி கொடுத்தார். யோவானுக்கு பயிற்சி கொடுத்தார். அவன் செய்ய போகிற காரியம் பரிசேயர்களை எதிர்க்க வேண்டும், சதுசேயர்களை எதிர்க்க வேண்டும், அந்த சமய தலைவர்களை எதிர்க்க வேண்டும். அதற்குரிய பயிற்சியை அதற்கு ஏற்கனவே அவனை தயார்படுத்தி வனாந்திரத்தில் வைத்து தயார்படுத்தி அனுப்பினதை நாங்கள் பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போய் சோதனைக்கு உட்படுத்துவதை நாங்கள் பார்க்க முடிகிறது. எனக்கு பிரியமான God is the God of process. தாமதித்தாலும் காத்திரு. நமக்கு அது தாமதிப்பது போல இருந்தால் அது என்ன காரியம்? கர்த்தர் நம்மை அந்த படிமுறைக்கூடாக எடுத்து செல்கிறார். யோசேப்பு இந்த பாதைகளூடாக போகும்போது என்ன காரியம் அவனை ஸ்திரப்படுத்தி இருக்கும் என்று சொன்னார்? அந்த தரிசனம். அவன் எப்படிப்பட்ட கஷ்டமான பாதைகள் ஊடாக போகும்போது அவன் அந்த தரிசனத்தை பார்த்து அதை கண்முன்பாக நிறுத்தி, நிச்சயமாக இது நடக்கும், நிச்சயமாக கர்த்தர் இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே செய்வார் என்று அவன் தன்னை கர்த்தருக்குள் ஸ்திரப்படுத்தினவனாய் இருக்கிறார். சொல்லப்பட்டிருக்க ஆபகுக் 2:2 அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி மேக் இட் பிளேன், ரைட் இட் அண்ட் மேக் இட் பிளேன். அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்க தரிசனமாக எழுது. நீ அந்த தரிசனத்தை வரைந்து வைத்துக்கொள். அந்த தரிசனத்தை உன் மனதிலே வைத்துக்கொள். கர்த்தர் காட்டின அந்த முடிவை உன் மனதிலே வைத்துக்கொள். இப்பொழுது நீ செல்கிற பாதை, அந்த இலக்கை அடைவதற்கு கர்த்தர் உன்னை நடத்துகிற பாதை என்று அறிந்து கொள். நான் உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. ஓ, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது. கர்த்தர் என்னை இந்த ப்ரோசஸூடாக நடத்தி செல்கிறார். எதற்காக? அவனுக்கு தந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக, அவருடைய நேரத்திலே அதை நான் பெற்றுக்கொள்வதற்காக. எனக்கு பிரியமானவர்களை, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோர்ந்து போகாதிருங்கள். நீங்க செய்கிற காரியத்தை தொடர்ந்து செய்யுங்கள். டோன்ட் குயிட். தயவு செய்து நிறுத்தாதீர்கள், தொடர்ந்து செய்யுங்கள். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் ஈனோக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் 300 வருஷம் ஆண்டவரோடு சஞ்சரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்கள், 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, அவன் 300 வருஷம் ஆண்டவரோடு சஞ்சரித்தான். ஆண்டவர் அவனை எடுத்துக்கொண்டான். அதுக்கு பின்பாக அவன் காணப்படவில்லை. கொர்நேலியுவை பற்றி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, தேவதூதன் சொல்லுகிறான், உன்னுடைய தான தர்மங்களும் உன்னுடைய ஜெபங்களும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அட்டிட்டு ஆண்டவர் என்னை அதற்காக அனுப்பினார் என்று சொல்லுகிறார். அவர் 1 நாள் 2 நாள் செய்த காரியம் அல்ல. அவன் தொடர்ந்து அந்த தர்மங்களையும் அந்த ஜெபங்களையும் அவன் செய்தவனாயிருக்கிறார். அதனால் தான் சொல்லுகிறேன், நீங்க செய்த காரியங்களை தொடர்ந்து செய்யுங்கள். நீங்கள் போகிற பாதை கர்த்தர் உங்களை ப்ரோசஸினூடாக நடத்துகிறான் அறிந்து கொள்ளுங்கள். அந்த தரிசனம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் அல்லது கர்த்தர் காட்டின காரியம், கர்த்தர் பேசின வார்த்தைகள், அந்த வார்த்தையை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதை ரைட் இட் அண்ட் மேக் இட் பிளேன். அதை தெளிவாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த என்ன காரியத்தோட நடந்து போகும்போதும் அந்த தரிசனத்தை கண் முன்னாக கொண்டு வாருங்கள். இந்த காரியத்துக்காக ஆண்டவர் என்னை தயார்படுத்துகிறார். இந்த காரியம் நிச்சயமாக வரும். அது தாமதிப்பதில்லை. கர்த்தருடைய எனக்கு தாமதிப்பது போல தோன்றினாலும் அது கர்த்தருடைய நேரத்திலே தாமதிப்பதில்லை. அந்த நேரத்தில் அதை நான் பெற்றுக்கொள்வேன். அந்த ஆசீர்வாதம் எனக்கு வரும். கர்த்தர் சொன்ன காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார் என்று நீங்கள் விசுவாசித்து தொடர்ந்து நீங்க செய்யற காரியத்தை தொடர்ந்து செய்யும் போது, செய்து வருகிற காரியங்களை தொடர்ந்து செய்யும் போது
அது தாமதிப்பதில்லை. பிரியமானவர்களே, நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே வரும். ஆண்டவர் சொல்கிற காரியம் அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது உனக்கு தாமதிப்பது போல தோன்றினாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். என்று அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார், உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய நேரத்திலே அது உன்னுடைய கையிலே வரும். ஆமென். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.